வணக்கம். இன்றைக்கி காளிதாசன் 2 அப்படிங்கிற மூவி பார்த்தேன். இந்த மூவி பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு அதிகமாக செல்லம் கொடுக்குறனால எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, நார்மலாக வீட்டில் வாழ்கிற குழந்தைங்க அப்படிங்கிறத ரொம்ப படம் முடியும் போது தெரிவிச்சிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக நடக்கிற விஷயம். நான் எப்பயுமே என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ரிலீஸ் ஆன 2 படமுமே சூப்பராக இருக்குது. அதில் நம்மளோட சேர்கிற மாதிரி இருக்க படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா அது மாதிரி நம்மளுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவை எப்பயுமே போடுறது. அப்படி பார்க்கும்போது என்னோடய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தம்பி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாராவது அடித்து போட்டு என் காலில் இது பண்ணுவான். ஒன்று நான் அவங்கக்கிட்ட கெஞ்சுவேன், இல்லை இது பண்ணுவேன். வேறு எதுவும் பண்ணால் இங்கே பார்த்துட்டு பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவேன். அந்த தைரியத்துலேயே என் தம்பி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் எனக்கு குழந்தை பிறக்கும்போது ஏன்னு கேட்டிங்கன்னா, என் தம்பியை நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எங்கள் அப்பாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். நம்ம என்னென்னா அவனை காப்பாற்றுறக்கா ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெப்போட்டிசம் இருக்க தைரியத்தில் அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி என் பையன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால நிறைய விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறது உணர வச்சுருக்கேன். உணர வச்சனால அவருக்கு புரிஞ்சிக்க இன்றைக்கி டேட் வரைக்கும் தெரியுது. நிச்சயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். நம்ம வசதி வாய்ப்பு வந்துருச்சு அப்படின்னா கஷ்டம்னா என்னென்னு குழந்தைக்கு தெரியாமல் போச்சுன்னு சொன்னால், அது இந்த காளிதாஸ் 2 படத்தில் வர மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். இந்த படத்தை பெற்றோருங்க எல்லோரும் பார்க்க வேண்டியது ஒரு உண்மையான கடமையாக நான் கருதுகிறேன். வேறு எதுவும் இல்லை.